செம்ம நியூஸுங்க, சூப்பர் நியூஸ். 6 சிலிண்டர் தருவேன் அன்னபூரணி ஸ்கீம்லன்னு சொன்னோம், கொடுத்தோம்ல. 3 சிலிண்டர் கொடுத்தோம். எப்படி கொடுத்தோம்? எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். எல்லாருக்கும் வங்கியில வரவு வைக்கப்படும். வரவு வச்சது சிலிண்டர் நீங்க புக் பண்ணணும். புக் பண்ணி சிலிண்டர் வரணும். சிலிண்டர் வந்துட்டு நீங்க சிலிண்டருக்கு காசு கொடுக்கணும். நீங்க சிலிண்டருக்கு காசு கொடுத்துறீங்க, அது எண்ணெய் நிறுவனத்துக்கு போயிடும். எண்ணெய் நிறுவனங்கள் சொல்லணும் இவங்க புக் பண்ணாங்க, காசு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அரசு வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு காசு போடும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்படி சாப்பிடுறதுக்கு பதில் இப்படி சாப்பிடணும். 6 சிலிண்டர்னா சிலிண்டர் பாயத்தை வந்து சிலிண்டரை போடணும். அதுதான் 6 சிலிண்டர் தர்றது. 3 சிலிண்டர் தான் தர்றீங்க, அங்கேயும் போங்கு. தோசைப்பட்டுறாதீங்க, அண்ணன் கொடுத்துருக்காரு. ஆனா உங்களுக்கு மாச சம்பளம் 20,833 ரூபாய் இதுக்குள்ள இருக்கணும். அப்பதான் சிலிண்டர் 3 சிலிண்டராவது கிடைக்கும். சிலிண்டர் கிடைக்காது, சிலிண்டருக்கு பேங்க்ல காசு கிடைக்கும். இது 4வது போங்கு. சொல்ல போனா முதல்ல 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு 500 யூனிட் உள்ள, அது போங்கு. 2வது விவசாய கடன் எல்லாருக்கும் சொல்லிட்டு 5 லட்சத்துக்குள்ளன்னு சொன்னது போங்கு. 3வது தாய்மாமன் தங்கம் மோதிரம் எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லிட்டு அரசு மருத்துவமனை பிறக்கிற குழந்தைகள் மட்டும் சொன்னது போங்கு. 4வது போங்கு இது. 6 சிலிண்டர் சொல்லிட்டு 3 சிலிண்டர். 3 சிலிண்டர்ல இவ்வளவு கண்டிஷன். இதுல என்ன கொடுமை தெரியுமா? இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சிலிண்டர் மானியம் ஒருத்தர் கொடுத்தா 2014. இப்ப எத்தனை பேருக்கு வருதுன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது எங்களுக்குலாம் வரல. சிலிண்டர் மானியம் கதையே தான். சார் இதுல எனக்கு ஒரு கேள்வி சார். மோடி அவர்கள் வந்து 12 சிலிண்டர் தருவேன்னு சொன்னாரு, ஆனா 9 சிலிண்டருக்கு மானியம் தந்தாரு. இதெல்லாம் உங்களுக்கு மறந்துட்டு நினைக்கிறேன். அப்போ ராகுல் காந்தி வந்து கேள்வி கேட்டார். இந்த பாருங்க, प्रधानमंत्री जी 9 सिलेंडर से बात नहीं बन रही। प्रधानमंत्री जी 12 सिलेंडर चाहिए, हमें 12 सिलेंडर चाहिए। कांग्रेस पार्टी को 12 सिलेंडर चाहिए। हिंदुस्तान की महिलाओं को 12 सिलेंडर चाहिए। எங்களுக்கு 9 வேண்டாம், 12 வேணும். மோடி அவர்களே, காங்கிரஸ்க்கு 12 வேணும். இந்தியாவில் இருக்கிற மகளிர்களுக்கு 12 வேணும் ராகுல் காந்தி கேட்டார். இன்னைக்கு காங்கிரஸ் கேட்குமா? மிஸ்டர் மாணிக்கம் தாகூர், மிஸ்ஸஸ் ஜோதிமணி, இவங்கெல்லாம் இருக்கீங்களா? இல்லைன்னா காங்கிரஸோட எம்எல்ஏ அமைச்சர்கள் நீங்களாம் இருக்கீங்களா? கேட்பீங்களா? 6 சிலிண்டர் வேணும்னு கேட்க தைரியம் இருக்கா? மோடி அவர்கள் ராகுல் காந்தி கேட்ட மாதிரி நீங்களாம் கேட்பீங்களா? முடியாதே. வாக்குறுதி நிறைவேற்றணும்லாம் ஸ்டாலின் சார் மாதிரி பண்ணணும். ஸ்டாலின் சார் நிறைவேற்றின மாதிரி வாக்குறுதி நிறைவேற்றணும். இதெல்லாம் போங்கு.